அன்பிற்குரியவர்களை, மதிப்பிற்குரியவர்களை, வணக்கத்திற்குரியவர்களை அன்போடு வரவேற்க உங்கள் முன் நான் நிற்கின்றேன். கடந்த வருடமும் ஒரு புத்தக திருவிழாவை நாம் நடத்தினோம். இந்த வருடமும் தொடர்கின்றோம். புத்தகம் என்ன அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? ஆமாம், ஒரு நூலகத்தை திறந்தால் 2 சிறைச்சாலைகளை மூடப்படுகிறது என்று அறிஞர் ஒருவர் கூறியிருக்கின்றார். அப்படிப்பட்ட இத்திருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களே, உங்களை எங்கள் எல்லோரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். வாசிக்கும் திறன் பெருகும். நாம் சரளமாக வாசித்தால் மற்றவர்களிடம் பிழை இல்லாமல் உரையாடலாம். பல புத்தகங்களை படிப்பதால் போட்டிகளில் ஈடுபட்டு நமது திறமைகளை வெளிப்படுத்தலாம். புத்தமுது ஆடையுடன் ஆண்டு பிறக்கும், புத்தகத்தின் வாசத்தோடு பள்ளி பிறக்கும். புது சேர்க்கை மாணவர்களின் முகங்கள் சிரிக்கும், வெளிச்சென்ற முகங்கள் மனக்கண்ணில் மறையும். வாசிப்பாடும் ஒரு தாளாளர் சுசிரன் அவர்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பு மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே சிறப்பான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை சில நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வைக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னத்தை சொல்ல உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, சனிக்கிழமை சாயந்தரம் உடன் படித்த சக நண்பர்களுக்கு உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அங்க கேக்குதா, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இல்லை ஏதாவது ஒரு கதை சொல்லல, நாளைக்கு பிரசங்கத்துல சொல்லணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்போம்? நண்பனிடம் கேட்டதுண்டு பல நாட்கள். அதன் பிறகு இப்படி பிரசங்கம் வைக்கிறது, இப்படி ஒரு நரக வேதனை அனுபவிக்கணுமா? ஒரு 5 நிமிடம் தாண்டி 10 நிமிடம் பிரசங்கம் வைப்பது ரொம்ப கஷ்டமாக உணர்ந்தது உண்டு. ஆனால் அந்த குறையை நீக்கியது யார் என்றால் புத்தகம்தான். வாழ்த்துறை அறுபத்தி பெருசிகர் மனைவி வட்டாரம். எல்லாரும் மேலே இருக்கிற அந்த இலைகளை பாருங்க பார்ப்போம். கொஞ்ச நேரம் வேப்ப இலை கொஞ்சம் கூர்ந்து பாருங்க, மேலே பாருங்க. கொஞ்ச நேரம் நீங்க இது திரும்பி பாருங்க. பார்க்க உங்களால் முடிந்தது என்றால் ஒரு தலைவலி இருக்குது, அந்த தலைவலி அப்படியே சரியாயிடும். ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்க வேண்டும். ஃபாதர் சொன்ன மாதிரி ஆர்வமாக வாசிக்க. ஒரு பொசிஷன் நீங்க உட்காரலாமா? ரெண்டு முட்டியும் ஒண்ணுக்கு மேல் ஒண்ணு இருக்கு. செருப்பு கழட்டி இல்லை, செருப்பு கழட்டிக்கு இந்த வாய்ப்பை தந்தை அன்பு நண்பர் அருள் தந்தை சுசீலன் அவர்களுக்கும், அருள்பணி சிவாகர் அவர்களுக்கும், தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அருள் தந்தை சகீர் சந்தியா மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழர்களும் திராவிட பண்பாடு மாணவியல் ஆய்வாளரும் ஆவார். அடித்தள மக்களின் அழிந்து வரும் பண்பாடுகளை காக்க வேண்டியதன் அவசியத்தை கூர்மையாக முன்வைப்பவர்.
8 சிறப்புரை, 9 நன்றி உரை, 10 நன்றி பாடல். ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மணிகளையும் அன்புடன் வரவேற்று நிறைவு செய்கிறேன். முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து நடனம் போராடுவது என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தோட சிறு கதைகள் 10 கதைகள் இருக்கு. இந்த 10 கதைகளும் 10 மணிகளாக தெரியும். அதுவே இந்த நேரத்தில் நன்றி கூறி என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து முன்னாள் மாணவி நலோஷா அவர்களை நூல் அறிமுகம் செய்ய அன்போடு. புத்தகம் கடலும் போராளியும். இந்த புத்தகம் வாசித்த உடனே எனக்கு முதல்ல தோணுன ஒரு விஷயம், மக்களிடம் செல்லுங்கள், அவர்களிடம் பொக்கிஷங்கள் போல கதைகள் கொட்டி கிடக்கின்றன. சொன்னாங்கன்னா போர் ஒரு இடமே இல்லை. முதல் நாள் போர்ல தன்னோட கணவனை இழந்திருப்பாங்க. 2ஆம் நாள் ஒரு கடற்கரையை ஓட்டி உண்மையே ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு கேள்விப்பட்ட பகுதிகளில் இருந்து இவ்வளவு எழுத்தாளர்கள் பிறப்பாளர்களாக இருக்கிறது. ஏன்னா கடற்கரைக்கு என்று ஒரு அடையாளம் சாலையாக இருக்கலாம், அதனால அமளிப்பட்டு போகலாம் அல்லது ஆரம்பிக்க போகலாம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நான் காதோட கேட்டிருக்கிறேன். அதை எங்க வந்த நாளும் அமளிப்பட்டையும் ஆரம்பத்தையும் அவங்க கடற்கரைகளுக்கும் சாலையும் கட்டாது. இந்த நிகழ்வு உண்மையிலேயே மிக பிரமாதமான நிகழ்வாக பார்த்து அந்த இளைய கலைஞர்கள் எழுத்தாளர்கள் ஒரு சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே சுகோதயகுமார் அவர்கள் சொன்னதுதான் பாராட்டு. என்னன்னா ஒரு சமூகத்தை பற்றி அக்கறையும் ஒரு சமூகத்தை பற்றி தேடலும் ஒரு ஆவணம் இல்லை. சமூகத்தை போல செயல்பட்டு கொடுப்பதுதான் உண்மை. அந்த வகையை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள். நீதித்து மகிழ்ச்சி. இன்னும் 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 நிறைய உங்களுக்கு நடக்கிற ஏவான அதைகளை பற்றி எழுதுங்கள், படியுங்கள், வாசிங்கள் சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகின்ற நிலை அனைத்து சிறப்புகளுக்கு நன்றி வருகின்றது. இந்த 1500 புத்தகங்களுக்கு இது மிகவும் வியக்க வைத்த ஒரு புத்தகங்கள் என்று சொன்னால் இந்த தினமடைந்த புத்தகங்கள் சொல்லலாம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 8 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்தில் நாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஆசிரியர்கள், கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த 1 லட்சம் ஆசிரியர்களில் புத்தகம் வாங்கி படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஒரு 100 இருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட அநேகமாக இருக்கக்கூடிய 800 மாணவர்களில் 800 பேருமே காலையிலிருந்து மாலை புத்தகம் வாங்கினாங்க. நான் பாருங்க, ஏதாவது புத்தகம் வாங்காத இருக்கீங்களா? அநேகமாக இல்லைன்னு சொல்லிடலாம். எல்லா குழந்தைகளும் புத்தகம் வாங்கக்கூடிய ஆர்வம் இருக்கு. யாராவது கட்டாயப்பட்ட புத்தகம் வாங்க சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? இல்லை. ஆனா நீங்க தான் திரும்பி தான் புத்தகம் வாங்கிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே புத்தகம் வாங்கி படிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள்
அவங்க சொன்னதே தெரியும். அவங்க ஒரு புத்தகத்தையும் படிச்சுதான் இந்த உலகத்துக்கிட்ட பேசியிருக்காங்க இல்லையா? இங்க வாய்ப்பளித்த தந்தை அருட்தந்தை சாந்தோஷ் சத்யா அவர்களுக்கும் தலைமையாசிரியர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். நன்றியுடையவராக வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நமக்கு ஒரு இனிய நாள். பள்ளிக்கூடத்திற்கு புத்தகம் இல்லாமல் இருந்து புத்தக திருவிழாவை கொண்டாடிய நாள். கல்விக்கும் பள்ளிக்கூடமும் ஒரு ஆலயம் தான். அந்த ஆலயத்தில் கூடி இறைவனுடைய இந்த ஆலயத்தில் நிறைவு செய்யும் நிகழ்ச்சி மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இன்று